தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, என் திருமணியில் மேரி ஜெசிந்தா இவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு உள்ள சுவரை கொண்டிருக்காக தொடர்ந்து ஆசிரியக்க வேண்டியிருக்கலாம் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் ஏஜே சைமன் மார்கரெட், ஜேடி பிரான்சிஸ், கார்டிக சுவாமி பிரான்சிஸ், மேரி மார்கரெட், ரெஜினா பிரான்சிஸ், எல்லா மனதிற்காகவும் எல்லா குழந்தைகள் வாசித்த குழந்தைகளுடைய மனதிற்காகவும் நிமிக்கிறனுடைய கொடுக்கிறார்கள். எல்லா யாருடைய மாச குழந்தைகளுக்காகவும் ரீட்டாதாரனுடைய குடும்பத்தினர் திருப்பணியை கொடுக்கின்றார்கள். செல்லா சொந்தமானவர்களுடைய மனத்திற்காகவும் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். உங்களுடைய தனிப்பட்டதற்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இறைவன் உங்களோடு கொண்டிருந்து உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி கொடுக்க வேண்டியதற்காகவும் இந்த திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உரிய முறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா நிலைகளிடமும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய முன்முறை தொடக்கத்தில் இருந்த மனிதனின் மென்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கை கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ளும் மதுக்களை மேற்கொள்ள உண்மையை வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் இறைவனாய் என்றும் வாழும் ஆட்சி செய்கிறீர்களால் உம் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தலைமை குருவும் அவரை சேர்ந்த சரிசெய்ய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச் சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார். இதை கேட்க அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்துதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலர்கள் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்த போது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை மன்னவே, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துவேன், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தேன், மகிழ்ச்சியால் விழுந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி எடுத்தால் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனிவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கல் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அனைவரும் நன்றி. Alleluia.
ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தாங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்வர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வழியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த 3 நாட்களாக நிக்கதேமு பரிசேயருடைய நிக்கதேமு ஒருவர் இருளிலிருந்து ஒளியை தேடி வருவதை பார்த்தோம். மாலை நேரத்தில் ஆண்டவரை, இரவு நேரத்தில் ஆண்டவரை காண வேண்டும், அவரிடம் பேச வேண்டும் என்கின்ற அந்த நிக்கதேமு பல கேள்விகள் உரையாடல்கள் வழியாக இன்று ஆண்டவர் அவரிடம் மிக தெளிவாக கூறுகின்றார். யாரெல்லாம் ஒளியில் நடக்கின்றார்கள் அவர்கள் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் அனைத்து செயல்களையும். செய்தி வாசகத்தில் பார்த்தோம். யோவான் 1-வது அதிகாரம் 21-வது வசனத்தில் பார்த்தோம். உண்மைக்கேற்ப வாழ்வர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகிறது. இனி நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் கடவுளை தேடி ஒளியின் மக்களாக இருக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தை தேடி இருள் நிறைந்த மக்களாக இருள் நிறைந்த எண்ணங்களை நாம் கொண்டிருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். அதே போல முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். திருத்தந்தைகளை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இருள் நடந்த வாழ்க்கையுடன் சிறையில் இருக்கின்ற பொழுது இறைவன் அவர்களோடு இருந்தார். அவர்கள் அனைவருமே இறைவனோடு இருந்ததால் இறைவன் அவர்கள் அனைவரையுமே ஒளியை காட்டுகின்றார். சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றார். ஆலயத்திலிருந்து இறைவனுடைய வார்த்தையை கற்பிப்பதை பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற இருக்கின்றோம். இந்த உலக சார்ந்த பட்டத்திற்கு சென்றிருக்கின்றோமா, அல்லது கடவுளுக்கேற்ற வாழ்க்கையை அவர் கொடுக்கின்ற மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விடுவதிலும் நாம் செயல்படுத்துகின்றோமா? சற்று நாம் யோசித்து பார்த்தோம். அதே வேளையில் திருப்பாடல் 34-வது அதிகாரம் 6-வது வசனம் பார்க்கப்படுகிறது. ஏழை பூமிகளை தான் ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நாமும் இருள் நிறைந்த இடத்தில் நாம் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே ஒளிக்கு கொண்டு வருவார். அதை தொடர்ந்து வாசிக்கின்றோம். திருப்பாடல் 34-வது அதிகாரம் 7-வது வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இருள் படர்ந்த நம்முடைய வாழ்க்கையை, சோதனைகள் கலந்த நம்முடைய வாழ்க்கையை, வேதனையோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக இறைவன் நம்முடைய அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் கட்டுகளையும் தகர்த்து எறிவார் என்ற நம்பிக்கையை தரும் நற்செய்தியாக இறை வார்த்தையாக என்ற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த இறைவன் நமக்கு அளிக்கின்றார். எனவே அந்த உயிர்த்த இறைவன் மீது முழுமையான விசுவாசத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக ஒளியின் மக்களாக நாம் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டுவதற்காக கடந்து ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய அருளும் நமக்கும் வெளிவருவதற்கு பொறுப்பெடுப்பதாக. தெய்வீக
அவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உன் கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வழக்கத்திற்குரியவரை மாற்றுகிறார். எங்களும் உமது உன்னதமான முறையிலே இறைவன் பங்குபெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்தில் உழைப்புகளை புதுவில்லாவற்றின் மேலாக எங்கள் பாசமாய் கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்று உண்மையாகவே தகுதியும் நீதியுமாக கடமையை மீட்புக்குரிய செய்துமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நிலைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நிலை நம்பிக்கையாக திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்பு அடைந்தவரது உயிர்ப்பினாலே அனைவரது வாழ்வு உயர்த்துகிறாயிற்று. ஆகவே பாசம் மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகும் மாந்தர் அனைவர் மக்களை அவ்வாறே ஆற்றமிக்க ஒரு அதிகாரம் கொண்டதும் உமது மாட்சியை மகிழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவாக. ஒரு பாடுபடவிடம் அணிந்து கையெழுத்த போது அப்போது இடத்தில் அதை பிற்கு தாம் செய்திருந்தவர்கள் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்துவிடும் என் உடல். கொண்ட பேருடன் எழுதிட்டு கிண்ணத்தை விடுதல் வீரமாக நன்றி கூறி தாம் செய்ததில் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை மறைவு திருமணத்திற்கு ஒளியும் புனிதவர்களை ஏற்றுக்கொண்டு செலுத்துகின்றோம். மேலும் இயேசுவின் உடலில் உள்ள நமது உலகங்களை தூய ஆவியார் உடல் சேர்த்து வைப்பதற்கு தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகங்களை ஒருத்தருடைய ஒருத்தரிடம் எங்கள் திருத்த இல்லையோ எங்கள் ஆய்வேற்று எங்கள் துணை நாயகர் சுஜிநாதன் மற்றும் அரக்கா சுதேஷ் எல்லா நிலையினராகி அனைவரோடு திருவை நிறைவேற செய்த வேண்டும். மேலும் உயர்த்தெழுத்துடன் தூக்கிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து
இவருடையாய் இவருடையவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 விட்டுரைகளை அறிவிக்கப்பட்ட படிப்பினை நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை இணைந்துள்ளதை விளைவித்து வாழ்நாள் அமைதியை கழிவுள்ளவர்களும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாம் பாவத்திலிருந்து போகும் நிறைவேற்று யாதொரு கள்ளமாயிருக்குமாக நாங்கள் இதற்கு என்பதற்காகவும் இவைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற எடுத்துள்ளதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திருவை நம்பிக்கை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைதியை ஒற்றுமையை ஒளித்தருகிறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை வேண்டிக் கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். எந்நாளும் எந்நாளும் இயேசுதான். என் உள்ளம் என் பின்னம் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். எந்நாளும் எந்நாளும் இயேசுதான். என் உள்ளம் என் பின்னம் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான்.
தாயா என்னை சேரா அன்பு தாயா என்னை சேரா காலமெல்லா காத்தலிப்பவரே சுதா என் வாழ்வெல்லாமே சுதா என்னாலும் சுதா என் பொன்னும் என் பெண்ணும் சுதா என் பூச்சிலும் பேச்சிலும் சுதா என் வாழ்வெல்லாமே சுதா. நான் உங்களை உலகிற்கு தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் சென்ற கடி தரவும் நீங்கள் தரும் கடை நிறைந்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி வென்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் மையை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.